மக்களே ஆட்டோட குடல் எல்லாருக்கும் பிடிச்சாலும் அத கழுவுறது கஷ்டம்னு சொல்லிட்டு நெறைய பேர் வாங்கி சமைக்கிறதில்ல. ரொம்ப ஈஸியா ஆட்டோட குடலை எப்படி கழுவலாம்னு தான் பார்க்க போறோம். நானும் மொத இன்னைக்கு தான் வீட்ல வச்சு கழுவ போறேன். ஏன்னா கடைகள்ல தான் வெட்டி வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு மாரி ரப்பர் போல இருக்கும். வீட்லலாம் வச்சு நம்ம கழுவிட முடியாது. கஷ்டம் அப்படின்னு என் மனசுலயும் ஸ்டோர் ஆயிட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஈஸியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லா குடலையும் ஈக்குல உள்ள விட்டு அப்படி மறிச்சு எடுத்து அதுக்குள்ள நெறைய வேஸ்ட் எல்லாம் இருக்கும். அத கைய வச்சு அப்படி பிசுக்கி எடுக்கும்போது எல்லா வேஸ்ட்டுமே வந்துடும். அதுக்கப்புறமா அந்த பெட்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வெந்நி தண்ணியை போட்டு வச்சுருக்கணும். அந்த வெந்நி தண்ணிக்குள்ளே அதை கொஞ்சம் ஊற போடும்போது மேலே உள்ள தொளி ஆட்டோமேட்டிக்காக இலகி வரும். எல்லாத்தையும் கையை வச்சு சுரண்டி எடுத்தால் வராது பார்த்துக்காங்க. அதனால ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பரண்டி எடுக்கணும். எல்லாத்தையும் அப்படி எடுக்கும்போது சூப்பராக குடல் பார்க்க வெளுன்னு ஆயிரும். குடல் பார்க்க வெளுன்னு ஆனாலும் அந்த குடலோட டேஸ்ட்டே போயிட்டு பார்த்துக்காங்க. சமைச்சு சாப்பிடும்போது நல்லாவே இல்லை. எனக்கு என்னதோ குடலை போட்டு தேய்ச்சி பறக்கி கழுவுனதுல டேஸ்ட் எல்லாம் தண்ணியோட தனியாக போயிட்டுன்னு தான் தோணுது. அப்புறமா நான் குடல் எப்படி கழுவிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே.